போலாம்டா டேய். நான் கிளம்பலாம். வேற எதாவது இருந்தால் எடுத்துக்க. கோயில். ஸோ வெல்கம் பேக் டு Noise 76. அங்கே நான் லைட் ஆக்சுவலாக இப்போ யார் யார் இருக்கோன்னா நேற்று யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்க எல்லாருமே இருக்கும். அங்கே பாரு ஃபுல் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் அடிக்குது மூஞ்ச, நம்ம மூஞ்ச இந்த பக்கம் வந்துரு. ஆக்சுவலாக இங்கே தாங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர், மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. நேரே நம்ம ரூமுக்கு வந்து பார்த்தானே அதே மாதிரி மேலே ரூமுக்கு போய் பார்த்துருப்பானோ. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா, ஐயோ ஃப்ளாஷ் ஒரு அடிக்குது இந்த பக்கம் வச்சுட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம் கொடுத்தாங்க. மேலே ஒரு ரூமு, கீழே ஒரு ரூமு, ரெண்டு பேர் ஒவ்வொரு ரூமுக்குன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா மேலே இருக்கிற பெட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கணும். இந்த அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கணும் நைட்டோட நைட்டாக. ஹைஜாக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இங்கே தாங்க தங்கியிருந்தோம். டைம் என்ன ஆகுது வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கிட்ட ஆகுதுங்க. 12 இல்லை 1 மணியில் 1 மணி டைம். பவர் பேங்க் சார்ஜ் பண்ணல, நான் கோப்ரா தான் போட்டிருந்தேன். சாரி, ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுதுங்க. 12 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் செக் அவுட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு டைம் கொடுத்து ½ அன் மேலே ஆகுது செக் அவுட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதாங்க எல்லாம் அவசரமாக கிளம்பிட்டோம். ஆமாம், வெளியே கூலிங்காக இருக்குது. தண்ணி கீழே என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த அண்ணாக்கிட்ட தான் போய் கேட்டு வந்தேன். தண்ணி இங்கே வச்சுக்கிது, கீழே போய் வேணுது. நீ சொன்ன தண்ணி கீழே மட்டும் போய் இல்லை, கீழே தான் போயிட்டு அந்த அண்ணா கிட்ட கேட்டேன். ஆனால் தண்ணி வேணும், மேலே எழுந்தானோ இல்லைன்னு. சரின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக பிடிச்சி கொடுத்தாப்புல. ஐயோ நேரத்துலேருந்து பைசா இல்லை போக மாட்டான். நம்ம பீச்சுக்கு போனான்றான். பீச்சுக்கு போனா டேய் பீச் பக்கம் போவாதரா, வேற எங்கேயாவது போடான்றான். வேற எங்கேயாவது போனா டேய் பீச்சுக்கு போனான்றான். இதெல்லாம் பீச் வாங்குறீங்களா? இப்போ போயிட்டு இருக்கிற இடம் வந்து ஒயிட் டவுனு. சரி வெங்காயம், நேற்று தானே ஒயிட் டவுன் போனோம். நேற்று போனது ஏய் ராக் பீச்சுக்கு இந்த உள்ள போகும்போது அந்த ஃபாரின் மாதிரி வச்சு தெரியுமா இடம்லாம்? ஆமாம், அதுதான் அந்த ஒயிட் டவுன் போகுது நினைக்கிறேன். நான் இது ஃபர்ஸ்ட் நிமிஷம் பார்க்கலாம். அங்கே என்ன இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ஃபோட்டோஸ் பார்த்தேன். நல்லா இருக்கு, பல்கா நல்லா பார்த்தோன்னே எல்லா பொண்ணும் வந்து அந்த மாதிரி இப்போ நிப்பாட்ட மச்சா சாப்பாடு கிடைக்கும். இப்போ சாப்பாடு வேஸ்ட் பண்ணி காலி ஆகிட்டோம்ல எல்லாரும். மச்சான் எங்க நல்லா கூல் கிடைச்சி நான் இப்போ என்ன சொன்ன இப்படியாவது என்னடா டேய் இந்த வேலையில எடிட் பண்ணிடுறப்பா. என்ன வைங்க யூட்டன் ஏய் வாடா. ஏய் யூட்டன் போற 2 நிமிஷம் நான் சாப்பாடு வேணுமா? இந்த ரோட்ல உள்ள போனோம் இல்லையா? என்ன பார்த்தேன்? போ ஒரு பொண்ணு போய் நின்னுச்சு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? எனக்கு புரியல. நான் போயிருக்கிறது ஒயிட் டவுனுக்குண்ணா. அங்க போய் யூட்டன் போட்டோம். அதுக்கிட்டே யூட்டன் போடலாம்ல. அங்க போய் அந்த ஜூஸ் கடையில் போயிட்டோம். ஜூஸ் கடைக்கா?
விடன் இல்லை ஃபுல் கடையை பார்த்தா ஃபுல் கடை ஒன்றுமே இல்லை. சரி அட்லீஸ்ட் ஜூஸ் நான் பார்த்துட்டு இருக்கு வந்து குடிச்சிருந்தானா அவன் ருசிச்சு குடிக்கும் போதே அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த மனுஷன் முன்னாடி ஆல்ரெடி இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். A few inches later. ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டவுனுன்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோட்டோ ஷூட்டுக்காக மட்டுமே. இங்கே உள்ளெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்களாண்டு பில்டிங்கில் பில்டிங் எல்லாம் இருப்பாங்கடா. பட் இந்த பிளேஸ் அவுட்டர் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது. ஆனால் பில்டிங் உள்ள ஆளுங்களாம் இருப்பாங்க. ரொம்ப தூரம் நடக்காதீங்களா என்னால் வரும். இது என்ன வீடா இல்லை என்னது? ஆமாண்டா, நான் பாண்டிச்சேரியில இருந்து பிறந்து எல்லாம் பண்ணிக்கிறேன்டா. எனக்கு செவுரு மட்டும்தான்டா. அந்த செவுரு பக்கம் மட்டும் பார்த்தா அதே பாத்ரூம் தான். என்னது பாத்ரூமா? ஒன்றும் இல்லை, அங்கே பார்த்தா ஆமாம். இது ஒரு செவுரு மட்டும்தான். இங்க பாருங்களேன், இது வெறும் ஒரு செவுரு மட்டும் தான். அப்படிக்கா வந்து வேற பக்கம் வேற மாதிரி இருக்குது வீடுங்கெல்லாம். நார்மல் தான். ஸோ இந்த ரோடு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபோட்டோஸ்க்காகவே தயார் பண்ண மாதிரி. டிஃப்ரெண்ட்டாக தெரியலையா? டேய் ஃபோட்டோவில் செம்மையாக தெரியும்டா. இதோ இங்கே நீ சும்மா இங்கே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, சூப்பராக வரும். இங்கே பாருங்களேன், இது பார்க்க தான் நார்மலாக தாங்க இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரிதான் தெரில, இங்கே ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் கலர் இருக்கா. ஸோ இப்போ ஏன்னா ஸ்மார்ட் ஆகிறேன் நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேங்க இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம். ஸோ வேறு லெவலில் இருக்கும். பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நேற்று ஈவினிங்கு நம்ம சரி ஓகே மார்னிங் வரலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துருக்கோங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த லைன். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்ட்ரீட் தான். அதான் ஸ்டைலாக என்னன்னா இந்த ஒவ்வொரு வால்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருக்காங்க. காமிக்கிறேங்க. இந்த ரெட் கலர், எல்லோ, அதாவது இந்த இன்ஸ்டாவில் மாடல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. இந்த தாபா அங்கெல்லாம் போனால் நம்மளுக்கு ஒரு வால் செட் பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா ஃபோட்டோ ஷாட்டுக்கு. அந்த மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். என்னென்னா நம்ம அங்கே தாபாவில் ஒரு வால் இருக்கும், இங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக தாபா மாதிரியே இருக்கும். ஒன்றுமே எதை பார்க்குறதுனே தெரில. எதை பார்க்கறதுனே தெரியல எனக்கு. கண்ணு லெஃப்ட்டு ரைட்டு, அதாவது கண்ணாடி போட்டிருக்கேன். அதனால உனக்கு உள்ளார வந்து இப்படி செக் ஆகிட்டே இருக்கு. நல்லா இருக்குது. அவ்வளோ வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஆமாம். கீழே இறங்கிருக்காங்கப்பா, நம்மளும் இறங்கலாம். அப்படிக்கா வா, அங்கே போய் இறங்கலாம். அப்படின்னா எப்படி உள்ள போயிருக்காங்க? இது இருக்கு அப்படிக்கா எங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கும் போல். இல்லை எகிரி குச்சி போகிறதா? நீ ஏன்டா கட்டை இருக்கிற? ஆக்சுவலாக இதே பீச்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்திருப்போம். நேற்று நைட்டு இன்னும் கீழே போயிட்டே இருக்குது. இந்த பீச்சுக்கு பேர் தான் ராக் பீச். இதே மாதிரி தான் நேற்று வந்திருப்போம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்ட்டி பண்ணியிருந்தாங்க. ஒயிட் டவுனுக்கும் அதுக்கப்புறமா ராக் பீச்சுக்குமே பக்கம் தான். ரெண்டு ஒன்று தான். ஒயிட் டவுனில் தான் ராக் பீச்சு, ராக் பீச்சில் தான் ஒயிட் டவுனு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ராக் பீச் மட்டும் பார்த்துட்டு போயிட்டோங்க. ஒயிட் டவுன் பார்க்க முடியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட் டவுன் வந்திருக்கோம். இன்றைக்கி அப்படியே ஃபோட்டோஸ் கிட்டே எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்ப வேண்டியதான். ₹40 400 போட்டுது. நாலு பீஸ் தான் 20 ரூபாய் ஆயிடுச்சு.
छोटा छोटा வேண்டா கால் ஆனால் இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ வேறு டைம் பாஸ் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. சும்மா வரலாம், ஃபோட்டோஸ் கூட்டிகிட்டு கிளம்பலாம், அவ்வளோதான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லையா? என்ன இருக்கு இல்லை இருக்கு இல்லைன்னு சொல்ல. அப்புறம் என்ன சொல்கிறது, பசங்களுக்கு ஓகே, பொண்ணுங்களுக்குன்னு பார்த்தா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பொண்ணுங்க இருக்கிறதுனால தானே நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் ஃபோட்டோஸ் மட்டும் ஜாலியாக வந்து எடுத்துகிட்டு போகலாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமேலாம் இல்லை இங்கே. எப்படி போகலாம், எப்படி போகலாமா? வந்தோம் அது நெக்ஸ்ட் ரோட்டில் இருக்குது நம்மளுது. அந்த பக்கம் எப்படி போண்டா तू समझा? हाँ नहीं तू समझा नहीं. A few moments later. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் நிரேஷ்? நான் நிரேஷ் சென்னை மேலே ஏன் போயிட்டுருக்கோம் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எதுக்கு சென்னை கூட்டின்னு போயிருக்கீங்க அதை சொல்லு. சென்னைக்கு ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு. எதுக்கு? உனக்காச்சும் தெரியுமாடா? எங்கே போகிறோம்? எங்கே போகிறோமா பண்ணுறேன். ஆக்சுவலாக 100 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே திரும்பி நாங்கள் சென்னையிலேருந்து நம்ம இதுக்கு 300 கிலோமீட்டரில் ஒசூருக்கு. சென்னையிலேருந்து ஒசூருக்கே 300 கிலோமீட்டர் இருக்குது. போய் ரீச் ஆகலாமா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே? இதுக்கப்புறம் 400 கிலோமீட்டர் நிரேஷ். டைம் என்ன இங்கே பாரு. ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 டைம் கரெக்டாக 4:31 ஆகுது. இங்கேருந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 100 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா சென்னையில் போயிட்டு எதுனா பிளேஸ் விசிட் பண்ணுறதா இல்லையா, அங்கேருந்து சும்மா அப்படியே கிளம்புறதான்னு தெரில. ஆனால் அங்கேருந்து கிளம்புனாலும் 300 கிலோமீட்டரு ஒசூருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை ஒசூரில் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு தான் நம்ம பைக் எடுத்துகிட்டு பெங்களூர் போகிற மாதிரி வரும். இன்னும் 400 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 ஆகுது. இதுக்கப்புறமா எப்போ போய் ரீச் ஆகுது என்ன எதுன்னு தெரில. அம்மா கால் பண்ணிருக்கோம். ஸோ என்ன எதுன்னு தெரிலங்க, போய் பார்த்து தான் பார்க்கணும். எங்கன்னா டீ கடை இருந்தால் கொஞ்சம் நிறுத்துறது. எங்கடா தூங்க போடுவாங்க அண்ணாண்டி? தூங்கல இன்னும் நீ? கண்ண மூடிட்டு வரத பார்த்து நான் தூங்கி இருக்கிறேன்னு நினைச்சா டீ கடையில எங்கேயாச்சும் நீ படத்துல சவுண்ட் போட்டு வருது. ஓகேங்க, என்ன எதுன்னு பார்த்துட்டு எனக்கு மேல தூங்கி பெஜார் தான். இந்த நாய் காரை குத்துட்டு வர்ற பாடுக்குது. நார்மல் டைம்ல இந்த மாதிரி ஓட்டினா கூட ஓட்ட மாட்டான். நான் எப்பயாவது எனக்கு ஏதாவது உடம்பு ஒரு மாதிரி இருக்கும்போது ஓட்டாதுலாம் மச்சான்னா அப்பதான் வேணும்னு அடிப்பான். அந்த ஓவர் டேக் பண்ற சீனு முன்னாடி பார்த்துட்டே போட்டுருது. கொஞ்சம் முன்னாடி பாரு, கேமரா திருப்பி காட்டு, திருப்பி காட்டுற லைட்டா பிளர் போட்டு போற அவ்வளவுதான். ஆக்சுவலாக ஒரு கப்பல்ஸ் போயிட்டு இருக்காங்க. பார்த்துட்டே போகுது. அடுத்தவங்க கப்பல் கப்பல் இவ்வளவு பேர் பார்த்துருப்பாங்க. மானகட்ட நாய பார்த்து தான் எல்லாம் போச்சு. இல்ல இந்த ஓவர் டேக் நீ எங்க பண்ணணும், எங்க நீ பண்ற, உங்க அப்பாக்கள் இந்த வீட்டை அப்படியே ஓப்பன் பண்ண அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுகிறேன்டா. இப்போ இவ்வளவு நேரம் அவங்க சொல்லி வந்துருக்காங்க ஆட்டாம ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு போட்டு அப்ப மெயின்டைன் பண்ணல. இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஏதோ மாதிரி இருந்துச்சு. அப்போ அது ரோடு சேரலடா. இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா என்னடா இது இடம்? சென்னைக்கு இன்னும் 100 கிலோமீட்டர்னா தெரியும். ஆனா எதுக்கு நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கோம்? சென்னைக்கா என்ன யாருக்குமே தெரியலண்ணா. வந்த வழியிலே ஏன் போகணும்? வந்த வழியில போக கூடாதுன்ற என்ன சங்க ஒண்ணும் இல்லடா, பங்கமா பண்றாங்க. பங்கம் பண்ணுறாங்க. இல்லண்ணா வந்த வழியில போக கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக 150 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிருக்கீங்களா? 150 சும்மா போறது. சும்மா கார் போகுது, பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது. மச்சான் நிப்பாட்றேன் கடை. இளநீர்க்கா? டக்குன்னு நிப்பாட்டினா பாவம். சரி இளநீர் குடிக்க வந்திருக்கோம். இது என்ன ஏரியாடா? இதை பார்த்தா ஏரி மாதிரியாடா? இல்லை என்னதுடா, கடல் மட்டும் இல்லை, கடல் இல்லைடா. அங்கே பாடுறா எப்படிடா கடலாக இருக்கும்? தூரத்தில் எல்லாம் இருக்குது அங்கே. என்னத்த
டேய் நண்டு அந்த மாதிரி நான் ஏரி தானே இது? ஏரியில் சார் கடல் நீர் பேக் வாட்டர். ஓ கடல் நீர் பேக் வாட்டரா? யாரா கம்பெனி எல்லாம் உண்டு. கடல் போகிறது. இங்கேருந்து பீச்சு கனெக்டாக இருக்கா? ஆமாம் சார், அதாவது பக்கத்தில் கடலில் பீச்சுக்கு போகிறது தண்ணி. அங்கே பக்கத்தில் போட்டு சில போய் பீச்சுக்கு போகும். ஓகே ஓகே. ஆமாம். அதெல்லாம் சார் தர அவர் கீழே போட கீழே உட்காந்து இறா பிடிச்சாங்க. யாரா இது மண் அப்படியே இது மாதிரி இருக்காதா? போக போக டவுனாக போகுது. ஃபுல்லாக போக கரை தான். ஆமாம் கரை மட்டும் தான். ரொம்ப லைட்டாக ஆழமே இல்லையா? ஆழம் ஃபுல்லாக இந்த கரை. ஆள் நடந்து நின்று தான் மீன் பிடிப்பாங்க, இறா பிடிப்பாங்க. ஆமாம். இது மழை பெஞ்சு தண்ணி, மழை மட்டும் தான் தண்ணி நிற்கும். இந்த தண்ணி ஃபுல்லாக கடலுக்கு போயிடும். அப்புறம் ஏப்ரல் மேவெல்லாம் ஃபுல்லாக காஞ்சிரும். ஃபுல்லாக காஞ்சது போல் தரப்புல இடம் அது மாதிரி ஷூட்டிங் எடுப்பாங்க, கார் ஓட்டுவாங்க. ஷூட்டிங் ஏரியா அது. ஆமாம். இப்போது தண்ணீர் சொல்ல செட்டு போட்டு ஷூட்டிங் எடுப்பாங்க. வரல, இந்த வருஷம் வரல. காஞ்சி பேர் வரும் உங்களுக்கு. எவ்வளோ படம் சார் விஜய், அஜித், விக்ரம் வந்து நிறைய படம் எடுத்துக்கிறாங்க அதில். எது இந்த சுறா படம்லாம் எடுத்துருக்காங்க? நிறைய படம் நிறைய ஃபைட் சீனு, பாட்டு சீனு ஓகே ஓகே. நிறைய எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று பண்ணா இல்லை நீ கையில் ஏதோ பிடிச்சிருந்த கேமரா போயிட்டு நான் கவனிக்கல. எங்கேயுமே நிப்பாட்டல. ப்ளஸ் இப்போ நம்ம வந்து ஈஸியாக இருக்க அவ்வளோதானா? குட்டி தாண்டில் ஆமாம் சார் 200. பெரிய தாண்டி தான் பெட்ரோல் பங்க். இது ஒரே ரோடு தானா சென்னை வரைக்குமே? ஒரே ரோடு சிங்கிள் மாற்றி மாற்றி விட்டு பேமெண்ட் ஆயிடுச்சுண்ணா. சரிண்ணா. அதான் போகிற வழி பாரு எவ்வளோ காலியாக இருக்குது. எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டுக்கிறாங்க. என்ன டிராஃபிக்! இப்போ ஒரு இது டேங்க்குள்ள வந்தல அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் தெரிய மாட்டேங்குது. இந்த லைட் கரெக்டாக நம்ம மூஞ்சிக்கு அடிக்குது, அதனால தெரியுது. ஆக்சுவலாக இப்போ காமிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிற வழிங்க. சென்னைக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. டைம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. 9:30 ஆகுது. இவனுக்கு எதுக்கு சென்னை கூட்டு வந்தானுங்கன்னு தெரில. எதுக்கு இப்போ சென்னையிலேருந்து ஒசூர் போய்ட்டுருக்கணும்னு தெரில. அப்படியே போகும்போது இதோ அயலான் படம் பார்த்துட்டே போய்ட்டுருக்கோங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது ஒசூர் போகிறதுக்கு. இப்போ தான் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்திருக்கோம் சென்னையிலேருந்து. அப்படியே போகும்போது எங்கன்னா ஒரு ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் கிளம்பலான்னு பிளானில் இருக்கோங்க.